கட்லான் அப்படின்னு ஒரு படம் ஒன்று. இந்த ஒரு படம் வந்து மலையாளத்தில் இந்த ஒரு படம் வந்திருக்கு. இந்த ஒரு படத்தை வந்து யூடியூப்ல இருந்து இன்ஸ்டாகிராம்ல இருந்து இந்த ஒரு படம் செம்ம ஒரு ட்ரெண்டிங்காகவும் போய்கிட்டு இருக்கு. எப்படின்னா அந்த படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஒரு படம் வந்து மார்க்கோ மாதிரி நம்ம புஷ்பா, கேஜிஎஃப் அந்த லெவலுக்கு இந்த ஒரு படம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஹைப்பாக அந்த படம் வந்து எல்லாருமே ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. சரி, இந்த ஒரு படத்தில் அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தை உட்காந்து பார்த்தா படம் வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்காங்க. 2 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. ஒரு முரட்டுத்தனமான ஒரு சம்பவமாக ஒரு கேங்ஸ்டருக்குள்ள நடக்கக்கூடிய சம்பவத்தை அடிப்படையாக இந்த ஒரு படத்தை வந்து வேற ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஒரு கடத்த சம்பவத்தை அடிப்படையாக தான் இந்த ஒரு படத்தை வந்து எடுத்து வச்சிருக்காங்க. எப்படின்னா சின்ன சின்ன பயலுக கையில துப்பாக்கியை கொடுத்து இந்த எல்லாத்தையும் போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லி இந்த டேரக்டர் வேற ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாப்புல. அந்த லாஸ்ட் சீனு அந்த சீன்லாம் பார்க்கும்போது தேட்டர் வேற லெவலில் பிளாஸ்ட் ஆச்சு. இந்த ஒரு படத்தில் வந்து ஒரு தரமான ஒரு கேமியோ ரோல் ஒன்று இருக்காப்புல. அவர் யாருன்னா நம்ம லோயிஸ் மாமா ஒரு கட்டத்தில் வந்து இந்த படத்தில் வந்து மெயின் வில்லனா ஒரு கட்டத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்னப்பா இப்படி ஒரு ட்விஸ்ட்டை நம்ம எதிர்பார்த்துருக்கே மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு தரமான சம்பவமாக தான் இந்த ஒரு படம் இருந்துச்சு. சரி, இந்த ஒரு படத்தில் நம்ம கதையை நம்ம பார்க்கும்போது 2 கேங்ஸ்டர் காமிக்கிறாங்க. 2 கேங்ஸ்டர்ல நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்குள்ள வந்து ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு. எப்படின்னா யானை தந்தம் அதை கடத்திக்கிட்டு அவளுக்குள்ள வந்து ஏகப்பட்ட போட்டிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கேரளால ஒரு மலை பிரதேசம் இருக்கு. அந்த மலை பிரதேசத்துல ஒரு மக்களை வந்து அடிமைப்படுத்தி அங்கே உள்ள யானைகள்லாம் ஒரு கடத்துல கொன்று குமிச்சு தந்தத்தை எடுத்து அந்த மலை கிராமத்துல இருக்கிற வில்லன் வந்து அங்கே உள்ள மக்களை ஒரு கட்டத்தை துன்புறுத்திட்டு யானை தந்தத்தெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு அங்கே வந்து இருக்காப்புல. அதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட்டா இன்னொரு வில்லன் வந்து இவன்கிட்ட இருந்த தந்தத்தை எப்படியாச்சும் நம்ம எடுக்கணுமே வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேங்ஸ்டர் வந்து பிளானை போட்டுக்கிட்டு இருக்கும் போது அவளுக்குள்ள கிட்டத்தட்ட ஏகப்பட்ட சதியெல்லாம் நடக்குது. அந்த மலைக்காட்டத்தில் இருக்கிற வில்லன் வந்து இதெல்லாம் எப்படியாச்சும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிட வச்சிருது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஹீரோ ஒரு கட்டத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. நம்ம ஆண்டனி வர்கீஸ் இந்த ஒரு படத்துல ஒரு மெயின் ஹீரோவா இருக்காப்புல. என்னெல்லாம் கிரைம்லாம் நடக்குதோ அதை பார்த்துக்கிட்டு அந்த மலையில இருக்கிற வில்லனுக்கு வந்து உதவியா இருக்காப்புல. யானை தந்தத்துல கடத்திட்டு போறது வைக்கிறதுலாம் இப்ப வேற லெவலில் பிளானை போட்டு அந்த ஆப்போசிட்ல இருக்கிற வில்லனுக்கு மண்ணை தூவிட்டு வேற லெவலில் சம்பவம் பண்ணிட்டு அந்த யானை தந்தத்தெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் என்ன 2 பேத்துக்கும் எப்படி மலையில இருக்கிற வில்லனுக்கு நம்ம ஹீரோ சண்டை வந்தது அப்புறம் பிரிஞ்சிடாங்க. நம்ம ஆண்டனி வர்கீஸ் வந்து போட்டு தள்ளுறதுக்கு 2 கேங்ஸ்டர் வந்து ஒன்று சேர்ந்து நம்ம ஹீரோ ஒரு கட்டத்தை வந்து போட்டு தள்ளுறாங்க. அதை நம்ம ஹீரோ வந்து அந்த 2 கேங்ஸ்டர் போட்டு தள்ளிட்டு அங்கே உள்ள மக்களுக்கு ஒரு கட்டத்தை நல்லது பண்றாப்புல. சரி, நல்லது பண்றாப்புலன்னு பார்த்தா வில்லன் என்ன பண்ணானா அதே நம்ம ஹீரோ வந்து அந்த தொழில் வந்து கையில எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட அந்த 2 வில்லன் எப்படி 2 கேங்ஸ்டர் இறந்ததை ஒரு பெரிய ஒரு வில்லன் வந்து கேள்விப்பட்டிருக்கும் போது அங்கே பார்த்தா அந்த வில்லன் வந்து நம்ம ஹீரோவை தேடி ஒரு கட்டத்தில் வராப்புல. அவர் யாரும் நம்ம லோயிஸ் கனகராஜ் தான் வராப்புல கைஸ். அதே இந்த ஒரு படத்தோட ஒரு பெரிய ஒரு ட்விஸ்டா இருந்துச்சு. அதே மாதிரி அதே இந்த ஒரு படத்தோட ஒரு கதை அம்சமா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஒரு படம் வந்து 2வது பார்ட் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்பாங்க எந்த அளவுக்கு இந்த ஒரு படம் இருக்குன்னு. கண்டிப்பா இந்த ஒரு படம் வந்து ஒரு தாராளமா ஒரு 1 டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா படம் அப்படிப்பட்ட ஒரு தரமான ஒரு படமா தான் இருந்துச்சு. கண்டிப்பா இந்த ஒரு படம் வந்து மலையாளத்துல வந்து வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டு இருக்கு. இந்த படத்துல நம்ம ஆண்டனி வர்கீஸ் அவரோட ஆக்டிங் தாங்க சில வேற லெவலில் தரமான ஒரு 1/2 மணி நேரம் 2 படத்துல கதை அம்சத்துக்குள்ளே வருவாப்புல. அதை பார்க்கும்போது அவருக்கு கிட்ட ஏற்பட்ட பில்டப் எல்லாம் போட்டு சம்பவம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாத இருந்துச்சு. மற்றபடி இந்த ஒரு படத்துல வந்து நம்ம சுனில் அவர் தான் இந்த மலையில இருக்கிற ஒரு பெரிய ஒரு வில்லனா காமிச்சிருப்பாங்க. ஒரு ஈவு இறக்கம் இல்லாத நம்ம சுனில் வந்து நடிச்சிருக்காப்புல. அதை பார்க்கும்போது அவர் ஆக்டிங்ல இருந்து எல்லாம் பார்க்குறது எல்லாமே ரசிக்க முடியாத இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஜெகதீஷ் அவரோட ஆக்டிங் தாங்க சில வேலை எப்படி சொல்ல நம்ம ஹீரோவுக்கு ஒரு கட்டத்தில் வந்து உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து வேலை சம்பவம் பண்ணிட்டு நடிச்சு சூப்பராக இருப்பாப்புல. அதை பார்க்கும்போது அவர் ஆக்டிங் தான் எல்லாம் பார்க்கறதுக்கு பக்காவாக இருந்துச்சு. மற்றபடி நம்ம கபீர் துவான் சிங் நம்ம சுனிலுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆப்போசிட் விட்டு வில்லனா ஒரு கட்டம் நடிச்சிருப்பாப்புல. அதை பார்க்கும்போது அவர் ஆக்டிங்ல இருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு தக்காளி ஒரு வில்லத்தனமான ஒரு ஆக்டிங்லாம் போட்டு வேலை சம்பவம் பண்ணியிருக்காப்புல. பால் ஜார்ஜ் அவர் தாங்க நம்ம பாராட்டியான. ஏன்னா இப்படி ஒரு சின்ன ஒரு கதை அம்சத்தை கொண்டு இந்த படத்தை வந்து வேலை சம்பவம் பண்ணியிருப்பாப்புல. அந்த யானை தந்தத்தை வச்சு வேலை சம்பவம் பண்ணியிருக்காப்புல. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் பார்க்கறது கொஞ்சம் ரசிக்க முடியாத இருந்துச்சு. அதை பார்க்கும்போது அவர் டைரக்ஷன்ல இருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு வேலை சம்பவம் பண்ணியிருக்காப்புல இந்த படத்துல. அதுக்கப்புறம் இந்த படத்துல மெயினா சொல்ல வேண்டியது பிஜிஎம். நம்ம ரவி பசூர் அவரோட பிஜிஎம்லாம் பார்க்கும்போது தக்காளி தாறுமாறான ஒரு பிஜிஎம் போட்டு வேலை சம்பவம் பண்ணியிருப்போம். அதை பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாத இருந்துச்சு. கண்டிப்பா அந்த ஒரு படம் தியேட்டர்ல ஒரு மஸ்ட் வாட்சான ஃபிலிம். கண்டிப்பா அந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க.